ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணதை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதை பார்ப்போம். ஸ்லீவை நான் அடித்து திருப்பிக்க போகிறேன். 1/2 இன்ச் தையலுக்காக விட்டு தையல் போட போகிறேன். அடுத்ததாக படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடுறப்போ ப்ளவுஸ் பிசுறு லைனிங்கு பார்த்த மாதிரி வரணும். போட்டாச்சு. அடுத்ததாக எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். எஜ்ஜு தையல் முடிஞ்சது. ப்ளவுஸையும் லைனிங்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் தையல் வர இடத்துல லைனிங் பீஸில் கொஞ்சம் கிளாத் பத்தலை, அதனால் ஜாயின் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக கிளாத்தை அப்படியே மடித்து ஜாயிண்ட்டு போட்டுக்கிறேன். இது தையல் வர இடங்கிறதுனால நான் அப்படியே மேலே வச்சு ஜாயிண்ட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் வேறு ப்ளவுஸுக்கெல்லாம் ஜாயின் போடுறப்ப லைனிங்கை தனியாகவும் ப்ளவுஸ் கிளாத்தில் தனியாகவும் ஜாயின் போட்டு அட்டாச் பண்ணணும். அப்போ தான் ஜாயிண்ட் வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். இது தையல் வர்றதுனால நான் மேலேயே வச்சு அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப தான் நான் ஆம்கோல் குடஞ்சி வெட்டிக்குவேன். எந்த சைடு வருதுன்னு பார்த்து அதுக்கு அந்த சைடுக்கு தகுந்தது போல் ஆம்கோல் குடஞ்சி வெட்டிக்குவேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணுறேன். ஷோல்ட்ரு பிசுறு பேக் பார்த்த மாதிரி வரணும். அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் தையல் பிடிச்சிக்கிறேன்.
ஸ்லீவோட சென்டர் மார்க்கும் ஷோல்டரோட சென்டரும் கரெக்டாக ஒன்றா உட்காரணுங்கிறதுக்காக சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணேன். இப்போ அடுத்து ஆப்போசிட்டில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஆம்கோல் ஃப்ளீட் வந்து சுருக்கம் வரும். புதுசாக அடிக்கிறவங்களுக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த சின்னதாக ஒரு தையல் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளீட் வராது. அடுத்த சைடு ஆம்கோல் குடஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன். சென்டர்லேருந்து வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஷோல்ட்ரு தையல் வந்து பேக் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். ஆம்கோல் டாட் வந்து ஆம்கோலை பார்த்த மாதிரி திருப்பி விடணும். ஸ்லீவ் 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணியாச்சு. நான் ஓவர்லாக் போட்டு வந்துக்கிறேன்.